ஆனா சுமைய வண்டியில வைக்கல, தலையில வச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம், இயேசுநாதர் பக்கம் வந்துட்டோம். உங்க பாரத்தை, துன்பத்தை அவர் பாதத்துல இறக்கி வைக்காம சர்ச்சுக்கு போறீங்க, ஆனா சுமையோட போறீங்க. திரும்ப அந்த சுமையை திரும்ப தலையில ஏத்திட்டு வாரீங்க. என்னைக்காச்சும் நீங்க சர்ச்சுக்கு போயிட்டு எல்லாத்தையும் நான் என்னுடைய சுமையை புறம் தேவ சமூகத்துல வச்சுட்டு நினைச்சிட்டு நிம்மதியோட வந்திருக்கீங்களா? ஒரு நாள் இருக்க மாட்டீங்க. அங்க உட்கார்ந்து இருக்கும்போது என்ன போறோம்னா, குழுக்கடன் வருமே, குழுக்காரன் வருவான், சாயந்தரம் அந்த சீட்டு கட்டணும், சாயங்காலம் அவரு வருவார, பக்கத்து வீட்டுக்காரக்க வருவாங்களே, நினப்பு பூரா அங்கதான் இருக்கும். அப்ப நம்ம என்ன நினைக்கணும், நான் ஒரு வண்டியில ஏறிட்டேன், இந்த வண்டி என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரும், நான் சுமையை வைக்க போறேன் அப்படின்னு வச்சிடணும். நீங்க இங்க வந்தாலும் சரிதான், உங்க சபைக்கு போனாலும் சரிதான், சுமையை அவர் பாதத்துல வச்சுட்டு வந்துருங்க, அவர் பார்த்து கொள்வார். இல்லையா? நீங்க சேஃபா போய் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு இறங்குற வரைக்கும் அழகா நீங்க வண்டியிலே வச்சுட்டு அங்க போய் இறக்கிட்டு வித்துட்டு